Model selection. How do you select the model? எந்த மாடல் ஸ்மார்ட்டஸ்ட் மாடலோ அந்த மாடலை செலக்ட் பண்றதா? அதுதான் இல்லைங்க. உங்களுடைய யூஸ் கேஸ்க்கு எந்த மாடல் ரைட் ஃபிட் அப்படிங்கிறத பார்க்கணும். You need to select the right fit model for your use case. இதுக்கு ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம்வொர்க் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, there are no standard framework available for model selection. டெக் எளிமையாக வேல உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஃப்ரேம்வொர்க்கை சொல்றேன். CPR plus S. நீங்க இத CPR for survival நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். CPR plus S. இதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா you can select the model. இந்த CPRல C stands for capability fit. P stands for performance fit. R stands for reliability fit. This CPR help you to determine the best model for you. The final S stands for system fit. ஒரு மாடலை நீங்க செலக்ட் பண்ண பிறகு அந்த மாடல் பிராக்டிக்கலி உங்களுடைய எக்கோ சிஸ்டத்துக்கு ஒர்க் பண்ணுமா? That is what system fit will validate. So register this CPR plus S. That is going to be the framework for model selection. Let me repeat this again. This is not a standard framework available elsewhere. It is tech எளிமையாக way of simplifying things. இத மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இத வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சிபிஆர்ல கேப்பபிலிட்டி ஃபிட்டை பார்ப்போம். கேப்பபிலிட்டி ஃபிட்னு வரும்போது உங்களுக்கு யூஸ் கேஸினுடைய காம்ப்ளெக்சிட்டி என்ன, அடுத்தது ரீசனிங் டெப்த் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, டொமைன் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, இந்த 3 கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா that will send a very strong signal for the model selection. இப்ப நேச்சுரலா இங்க வரக்கூடிய கன்ஃபியூஷன் என்னன்னா காம்ப்ளெக்சிட்டி, யூஸ் கேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்றீங்கல்ல, காம்ப்ளெக்சிட்டிங்கும் போது இது குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டரா இருக்க எப்படி நீங்க டிட்டர்மைன் பண்றது? அது ஒரு கொஸ்டின் வரும். இங்க பொதுவா மக்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது என்னன்னா, இவங்க எல்லாம் தான் வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் சொல்லிட்டு இவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க நம்ம யூஸ் கேஸ் நம்ம சொல்றது எல்லாம் சார்ந்த யூஸ் கேஸ், புரியுதுங்களா? ஸோ இங்க வந்து ஸ்கோப் கான்டாக்ட்ஸ் இட் இஸ் நேரோ டவுன் டு தி எல்லாம். ஸோ உங்க யூஸ் கேஸ் காம்ப்ளெக்சிட்டியை பேஸ் பண்ணி எந்த எல்எல்எம் மாடல் நீங்க போறீங்கிறத டிட்டர்மைன் பண்ண போறீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு, நான் சொல்றேன். ஒரு வெண்டார் செலக்ஷன் சினரியோவை எடுத்துக்கீங்க. இந்த வெண்டார் செலக்ஷன் சினரியோல நீங்க நிறைய கொட்டேஷன் வந்து வெண்டார்ட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. இப்ப அந்த வெண்டாரனுடைய கொட்டேஷனை கோத்ரூ பண்ணி எந்த வெண்டார் வந்து என்ன பிரைஸ்ல கோட் பண்ணியிருக்காரு அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்க டாக்குமெண்ட்ல இருந்து ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கீங்க. இது வந்து சிம்பிள் யூஸ் கேஸ் ஃபார் எல்லாம். அதே சமயம் வந்திருக்கக்கூடிய ஒரு 3 கோட்டு வந்திருக்குன்னு வச்சுக்கீங்க. வந்திருக்கக்கூடிய இந்த 3 கோட்டையும் கம்பேர் பண்ணி அதுல எந்த கோட்டு பெஸ்டா இருக்கு when it comes to price and when it comes to deliverability அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. இது வந்து மாடரேட் காம்ப்ளெக்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எல்எல்எம். இப்ப அதுவே இந்த 3 கொட்டேஷனையும் கம்பேர் பண்ணி பிரைசிங் ஆங்கிள், அதுக்கப்புறம் இந்த டெலிவரபிலிட்டி பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் ரிஸ்க் பெர்ஸ்பெக்டிவ், இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி நீங்க ஒரு எந்த வெண்டார் பெஸ்ட்னு சொல்லு அப்படின்ட்டு சொல்லு
அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கீங்க. இப்போ இது வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின் இல்லைங்களா? இங்க you can say that the problem complexity is more. This is a complex problem. It directly depends on the reasoning depth. So model complexity, I mean use case complexity and reasoning depth goes hand in hand. Okay? இது அடுத்த சிக்னல் என்னன்னா டொமைன் ரெக்யர்மெண்ட்ஸ். உங்களுடைய யூஸ் கேஸ்க்கு டொமைன் ஸ்பெசிபிக் மாடல் தேவையா? அதுதான் வந்து அடுத்த கொஸ்டின். இப்போ இந்த டொமைன் ரெக்யர்மெண்ட்ஸ்னு வரும்போது ஒன்லி டொமைன் அவேர்னஸ் போதுமா? சாதாரணமாக டொமைனோடைய அவேர்னஸ், பி இட் அ ஹெல்த் கேர் ஆர் பி இட் அ ஃபினான்ஷியல் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார், எந்த செக்டார் வேணாலும் எடுத்துக்கிங்க, ஒரு பேசிக்கான அவேர்னஸ் போதுமா அப்படின்னு பாருங்க. இப்போ அந்த பேசிக்கான அவேர்னஸ் போதும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் பர்பஸ் எல்லாமே போதும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கிங்க, ஒரு கிளினிக்கல் நோட்ஸ், பேஷண்ட்டினுடைய கிளினிக்கல் நோட்ஸை எடுத்து அதில் பேஷண்ட்டுடைய டீட்டெயில்ஸை டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா வச்சுக்கிங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் டொமைன் ஸ்பெசிஃபிக் மாடல் போக வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஜென்ரல் பர்பஸ் எல்எல்எம் மாடல் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஹியர். அதே சமயம் இப்போ பேத்தாலஜி ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த பேத்தாலஜி ரிப்போர்ட்டை கோத்ரூ பண்ணிட்டு என்னென்ன பராமீட்டர்ஸ் வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து அப்நார்மல் லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு சம்மரைஸ் பண்ண சொல்றீங்க. இப்போ இந்த கேஸ் வந்து இட்ஸ் அ மாடரேட் லெவல் ரெக்யர்மெண்ட். இதுக்கு உங்களுக்கு ஸ்பெசிபிக் டொமைன் ஸ்பெசிபிக் மாடல் வேணுமா? இதுக்கு கூட உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்? ஜென்ரல் பர்பஸ் எல்எல்எம் வச்சுக்கிட்டு நீங்க ரேகை வந்து யூஸ் பண்ணினீங்கன்னா ஸ்டில் யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ். ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் தேவையில்லை, டொமைன் நாலேஜ் தேவையில்லை. இன்னொரு சினரியோ பாருங்க. இப்ப இந்த ரிப்போர்ட்ஸ், பேத்தாலஜி ரிப்போர்ட் இருக்கு, ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு. இப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்து கன்சியூம் பண்ணி என்ன கைண்ட் ஆஃப் டயக்னாசிஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயக்னாசிஸ் ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னு வச்சுக்கிங்க. அங்க நீங்க ஜென்ரல் பர்பஸ் மாடலை நீங்க இன்வால்வ் பண்ண முடியாது. ஏன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பேஷண்டோட உயிர் கூட விளையாடுறீங்க. ரெண்டாவது ரெகுலேட்டரி வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கும். டெஃபினட்டா வந்து ஹியூமன் இந்த லூப் தேவை இல்லைங்களா? ஸோ இது மாதிரி சினரியோவில், இந்த மாதிரி யூஸ் கேஸில் நீங்கள் டொமைன் ஸ்பெசிஃபிக் மாடல் தான் போகணும். ஸோ இந்த கேப்பபிலிட்டி ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ரீசனிங் டெப்த் அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சிக்னலை கொடுத்தது. அப்புறம் டொமைன் ரெக்யர்மெண்ட்ஸ் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சிக்னலை கொடுத்தது. இப்போ இந்த ஸ்ட்ராங் சிக்னலை வச்சு யூ வில் நேரோ டவுன் தி மாடல். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த சிபிஆர்ல அடுத்த ஸ்டெப் பி, பர்ஃபார்மன்ஸ் ஃபிட். இங்க பர்ஃபார்மன்ஸ் ஃபிட்ங்கிறது என்ன? பர்ஃபார்மன்ஸ் ஃபிட்னு பார்க்கும்போது இப்போ வாட் இஸ் த லேட்டன்சி ரெக்யர்மெண்ட்ஸ், வாட் இஸ் த த்ரூபுட் ரெக்யர்மெண்ட்ஸ், காஸ்ட் ஸ்கேலபிலிட்டி, இது எல்லாம் நீங்க பர்ஃபார்மன்ஸ் ஃபிட்டுக்கு கீழே கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் லேட்டன்சி ரெக்யர்மெண்ட்ஸ். சப்போஸ் நீங்க ஒரு சார்ட் பாட்டை பில்ட் பண்றீங்க அல்லது ஒரு யூஐ இன்டர்ஃபேஸை பில்ட் பண்றீங்க, அங்க ரெஸ்பான்ஸுங்கிறது 1 or 2 செகண்ட்ஸ்ல ரெஸ்பான்ஸ் வரணும் இல்லைங்களா? அங்க உங்களுக்கு லேட்டன்சி ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 or 2 செகண்ட்ஸ்ல ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய மாடல் உங்களுக்கு தேவை. அதே சமயம் ஒரு டாக்குமெண்ட்டை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டை சம்மரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிங்க. அங்க லேட்டன்சி வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் இல்லைங்களா? ஈவன் இஃப் இட் இஸ் இன் மினிட்ஸ், ஈவன் 10 minutes எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. அதே சமயம் ஒரு ரிசர்ச் ஒர்க்ல யூஸ் பண்றீங்க, அப்படி ரிசர்ச் ஒர்க் யூஸ் பண்ணும்போது ஈவன் இஃப் இட் டேக்ஸ் 1 or 2 hours இட் டசன்ட் மேட்டர் இல்லைங்களா? ஸோ லேட்டன்சி பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் பர்ஃபார்மன்ஸ் ஃபிட். அடுத்தது த்ரூபுட் ரெக்யர்மெண்ட்ஸ். இப்போ நீங்க த்ரூபுட் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்க்கும்போது த்ரூபுட்னா என்ன?
at a given point in time எத்தனை பேர் வந்து சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் சேம் ரெஸ்பான்ஸ் டைம் கிடைக்குமா? That sent a very strong signal for your model selection. நான் இந்த காஸ்டையும் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஃபிட்லேயே கொண்டு வரேன். ஏன்னா சப்போஸ் ஒன்லி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாஸ்க்கு தான் நீங்கள் ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னா காஸ்ட் டசன்ட் மேட்டர். பட் மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது அங்கே வந்து காஸ்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். So you need to have the right model here, tuned for the cost also. So when it comes to performance fit, latency requirements, throughput requirements, and your cost, that plays a major role. This sends a very strong signal for model selection. So you need to be aware of capability fit, you need to be aware of performance fit. Then comes CPR, reliability fit. அது என்னங்க ரிலையபிலிட்டி ஃபிட்? ரிலையபிலிட்டி ஃபிட் அப்படிங்கும் போது நீங்க ஒரு கேள்வியை கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு கன்சிஸ்டண்டா எல்எல்எம் வந்து சேம் ஆன்சரை கொடுக்குதா, கன்சிஸ்டன்சி, அல்லது அந்த கொஸ்டினை நீங்க ஒவ்வொரு தடவை கேட்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆன்சர் கிடைக்குதா? இட் மேட்டர்ஸ். கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் when it comes to production. அதே மாதிரி ஹாலுசினேஷன் எஃபெக்ட். நீங்க ஒரு கேள்வியை கேட்குறீங்க, உங்களுக்கு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா? அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மேதாவித்தனமான ஒரு ஆன்சரை எல்லாம் கொடுக்குதா? That plays a major role. You need to get a factual information. Similarly, நீங்க ஒரு ரிப்போர்ட் இந்த ஸ்பெசிபிக் ஃபார்மேட்ல கேட்குறீங்க, அவுட்புட் வந்து இந்த ஸ்பெசிபிக் ஜேசன்ல இருக்கணும்னு சொல்றீங்க. பட் இஃப் யூ நாட் கெட்டிங் கன்சிஸ்டன்ட் ஜேசன் அவுட்புட், தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் கெட்டிங் தி ரைட் அவுட்புட். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோயிங், தட் இஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் when it comes to reliability. உங்களுடைய நீங்க செலக்ட் பண்ண மாடல் வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ஸா ரெஸ்பான்ஸை கொடுக்குது, எந்த அளவுக்கு ஹாலுசினேஷன் ஆகாம எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோவிங் எந்த அளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுது. தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ ரிலையபிலிட்டி ஃபிட், that also send a very strong signal for your LLM model selection. இப்ப CPR மூணும் பார்த்தோம். இந்த சிபிஆர்ல ஒரு மாடல் எல்லா பராமீட்டர்லயும் எல்லா சிக்னலையும் பாஸ் ஆயிடுச்சு. அப்ப are we done? Can we say that we are ready for deployment? Not at all. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மாடலை நீங்க நேரோ டவுன் பண்ணிருக்கீங்க, இந்த சிபிஆரை யூஸ் பண்ணி மாடலை நீங்க நேரோ டவுன் பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த மாடல் ஃபைனல் சிஸ்டம் ஃபிட்ட அட்ஹர் ஆகல அப்படின்னா there is no point. It will not work in real time environment, real world scenario. How? ஐடி எக்கோ சிஸ்டம் உங்களுடைய என்டர்பிரைஸ்ல இருக்கும். அந்த ஐடி எக்கோ சிஸ்டத்துல எந்த அளவுக்கு சீம்லெஸ்ஸா மாடல் வந்து இன்டெகிரேட் ஆகுது, இன்டெகிரேஷன் ஃபிட், தட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஏபிஐஸ் அவைலபிலிட்டி இருக்கா, எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ்க்குள்ள சீம்லெஸ்ஸா இன்டெகிரேட் ஆகுமா? ஸோ இது மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அது உங்களுடைய எக்கோ சிஸ்டத்துல ஃபிட் ஆகணும். ஸோ இன்டெகிரேஷன் ஃபிட். அப்புறம் டிப்ளாய்மெண்ட் ஃபிட், எங்க டிப்ளாய் பண்ண போறீங்க? Is it going to be the in-house deployment, on-premises deployment, or is it going to be the cloud deployment, or it's a edge case scenario? Then again, இங்க primary factorனு பாருங்க. Regulatory requirements இருக்கலாம், compliance requirements இருக்கலாம், audit trials தேவைப்படலாம். அப்ப that dictates what kind of a deployment you are going for. இல்லைங்களா? So system fit, that is equally important for model selection like CPR.
ஸோ சிபிஆர் வந்து பாஸ் ஆகி சிஸ்டம் ஃபிட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா the model is not useful at all. மாடல் சிஸ்டம் ஃபிட் ரெடியா இருந்து சிபிஆர் ஃபிட் ஆகலனாலும் வந்து யூஸ்லெஸ். ஸோ சிபிஆர் பிளஸ் எஸ் ஷுட் கோ த்ரூ. அப்படி சிபிஆர் பிளஸ் எஸ் வந்து பர்ஃபெக்டா அலைன் ஆயிடுச்சுன்னா யூ ஹேவ் த ரைட் மாடல் ஃபார் யுவர் யூஸ் கேஸ். ஓகே, இப்போ நம்ம சிபிஆர் கரெக்டா இருக்கு, சிஸ்டம் ஃபிட்டும் கரெக்டா இருக்கு. அப்ப are we done? Can we go ahead and for the deployment? Not at all. இன்னொரு ஃபைனல் வேலிடேஷன் ஒன்று இருக்கு. அது என்னன்னா பெஞ்ச்மார்க்கிங். நீங்க நேரோ டவுன் பண்ணின எல்லாம் மாடல்ஸ் எடுத்துக்கிட்டு யூ நீட் டு பெஞ்ச்மார்க் எகெயின்ஸ்ட் யுவர் யூஸ் கேஸ். யூ நீட் டு பெஞ்ச்மார்க் எகெயின்ஸ்ட் யுவர் யூஸ் கேஸ். அதுக்கு நீங்க சாம்பிள் டாஸ்க் எடுத்துக்கிங்க. நான் சொன்ன மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் டாஸ்க், எட்ஜ் கேசஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணி என்ன அவுட்புட்டுங்கிறத நீங்க வேலிடேட் பண்ணணும். பண்ணினீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு யூ கேன் கம்ஃபர்டபுளி கோ அஹெட் வித் த மாடல். அதுவும் இட்ஸ் நாட் அ ஒன் டைம் அசஸ்மெண்ட். யூ நீட் டு கீப் டூயிங் த பெஞ்ச்மார்க் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் டு ஃபைனலைஸ் த மாடல் ஃபார் யூ. இப்ப பெரிய கன்ஃபியூஷன் இங்க தான் வரும் உங்களுக்கு. ஸோ என்டர்பிரைஸ் எப்படி இதை யூஸ் பண்றாங்க? இந்த கேள்வி நேச்சுரலா வருதா? என்டர்பிரைஸ் டோன்ட் கோ வித் ஒன் சிங்கிள் மாடல், தே கோ வித் மல்டிபிள் மாடல். தே யூஸ் அப்ரோப்ரியேட் ரவுட்டிங் டெக்னிக்ஸ், தே யூஸ் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோரிங், தே யூஸ் ஃபால்பேக் மெக்கானிசம். அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மாடல் செலெக்ஷன், right model selection equal to CPR plus S and validated by benchmark. உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிஞ்சிருந்ததுன்னா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் நிறைய எஃபர்ட் போட்டு உங்களுக்கு சிம்பிளா கொண்டு வந்து சேர்க்கணும்ட்டு நான் வந்து முயற்சி பண்றேன். ஆனா இது உங்களுக்கு சிம்பிளா வந்து சேருதாங்கிறதே எனக்கு தெரியல. நீங்க எஸ் ஆர் நோன்ட்டு கமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையானபடி நான் கொடுக்குறேனாங்கிறத நான் வேலிடேட் பண்ணிக்க முடியும். ஹெல்ப் மீ வித் திஸ்.